தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்றீங்க, என்னை ஏன் இப்படி கேலி பண்றீங்க, உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க சொல்லுங்க கோபா. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க தலைவர் கோவம் வரும், ஏதாவது பண்ணுவாரு, எங்க தொண்டர்களுக்கும் எங்க நிர்வாகிகளுக்கும் ஏதாவது டெம்ப் பண்ண நினைக்கிறாரு. இவர் எத்தனை வேணா கூவுன்னு கூவட்டும், நாங்க கண்டுக்க போறதே கிடையாது. கடைசி வரைக்கும் இவங்களோட கட்சியில இவர் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இவங்களோட கட்சியோட ஓட் பேங்க் கம்மி பண்றதுக்கு காரணமே கடைசியில சாட்டையா தான் இருப்பார். இவரோட அரசியல் இது அரசியலே கிடையாது, இவரோட யூடியூப் சேனலுக்கு டிஆர்பி ஏற்றதுக்காக பேசிட்டு இருக்காருன்னு படிக்காத பெண்மணிகள் கூட சொல்றாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்க, சந்தோஷம் தான், வாங்கிக்கங்க. எங்க தலைவர் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம காசு தான், வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது. ஆனா அரசியல்ல எல்லாமே காசுங்கிறத யோசிச்சு ஒவ்வொரு கட்சியும் செயல்படுது. அதை நம்ம எல்லாரும் ஒரு பெண்ணா இருந்து நான் சொல்றேன், பெண்கள் தவிடு பொடி ஆக்கணும். எங்க கூட வர்றவங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து கௌரவிப்போம், முன்னுரிமை கொடுப்போம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறாரு. அதை நல்லபடியா எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் சொல்லியுமே ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மக்களோட மக்களான இருந்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு, உன்னோட பிரச்சனை என்ன, என்னோட பிரச்சனை என்ன அப்படின்ற ஏன் ஒரு கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாரு? ஒவ்வொரு கட்சியுமே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏடிஎம்கே கொடுக்குது, டிஎம்கே கொடுக்குது, மற்ற எல்லா கட்சியும் கொடுக்குது. பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா? செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல தென்மேற்கு விருதுநகர் தாவேகா மாவட்ட துணை செயலாளர் திருமதி டாக்டர் யமுனா நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க கிட்ட அரசியல் பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். மேடம் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தாவேகாவை பொறுத்தவரை? சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படியா? தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது முதல் வந்து மக்கள் தான். மக்கள் கிட்ட வந்து ஏன் தளபதி விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் பேச தயங்குறாரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் கடுமையாக வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? எங்கள் தலைவர் மக்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விஜய் இருக்காருன்னு சொல்லி தலைவரே மேடையில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்துட்டுருக்கு. நிச்சயமா தலைவர் வந்து முன்னாடி வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பித்து 2 வருஷமாக இருக்காங்கன்னு சின்ன கட்சி, இப்போ வந்த கட்சி இவங்க என்ன செய்ய முடியுங்கிறாங்க. தலைவர் வந்து ரசிகர் மன்றமாகவும் மக்கள் இயக்கமாகவும் இப்போ அதை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போய் தமிழக வெற்றி கழகமாக ஒரு கட்சியாக பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 30 வருஷ சேவையில் அவர் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு விஜயாவே உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட போகலாங்கிறது வந்து மற்ற கட்சிகளோட அறியாமை. சரி, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் விஜயா இருக்கும், அவ்வளோதான். ஓகே. வீடுன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போது நம்ம தமிழக அரசு வந்து 5000 ரூபாய் வந்து வீட்டு இல்லத்தரசி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் ஒன்று வரும். 5000 ரூபாய் நம்மளோட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தது வரவேற்கத்தக்க செயல். ஒரு பெண்மணியாக நான் சொல்கிறேன், சந்தோஷம்தான். ஆனால் மகிழ்ச்சி தருது. மகிழ்ச்சி தருது. ஏன்னா ஒரு பெண்மணிக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும் போது ஒரு மாதம் 5000 காசு வர சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் 4 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தி தராத ஒரு 5000 ரூபாயை 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்கன்னா இதோட அரசியல் கணக்கு என்ன? அப்போ அரசியலுக்காக தான் தராங்கிறீங்களா? தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள்ன்ட்டு இல்லை, அதாவது பெண்கள் குறிப்பாக எல்லாரும் புத்திசாலிகள். நல்லா பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் புத்திசாலிகள். தமிழக அரசியல் கணக்கும் சரி, அரசியல்வாதிகள் போடும் கணக்கும் சரி, 2026 அவங்களோட கணக்கு எல்லாமே தவிடுபடியாகும். அது ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. சரி, நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு தேவையான விஷயமா இருக்குது. அப்போது பெண்களோட ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல? இந்த பெண்கள் பாதுகாப்பே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. அப்படி இருக்கும்போது பெண்களோட வாக்கு எல்லாமே டிஎம்கேக்கு போகுன்றதை விட எங்களோட தலைவர் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை தான் முதல் முன்னுரிமை கொடுக்குறாரு. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பேசுகிறதே முதல் ஒரு அறிக்கை கொடுக்குறது பெண் பாதுகாப்பு தான். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் அவரை ஒரு தலைவராக பார்க்கல, ஒரு அண்ணனா, ஒரு பையனா, ஒரு சகோதரனா, ஒரு கூட பிறக்காத தம்பியா அண்ணனா பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவர் இருக்கும்போது அவர் வந்தால் எங்களுக்கு பாதுகாப்புன்னு பெண் பிள்ளைகள் நம்புகிறாங்க.
அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியும், அரசியல் கணக்கு தப்பாக இருக்குன்னு நம்ம பேச முடியும்? ஓகே, இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குது. இப்போது 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, இது மூலியமாக ஓட்டு வந்து வேரியபிள் ஆகும்ல? இல்லை, இந்த நேரத்தில் நான் பெண்களுக்கே நான் சொல்லுகிறேன், 5000 ரூபாய் கொடுத்தாங்க, சந்தோஷம் தான், வாங்கிக்கோங்க. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம காசு தான், வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் அரசியலில் எல்லாமே காசுங்கிறத யோசித்து ஒவ்வொரு கட்சியும் செயல்படுது. அதை நம்ம எல்லாரும், ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்கிறேன், பெண்கள் தவிடு பொடி ஆக்கணும். இந்த நேரத்தில் காசுக்கு முதன்மை கொடுக்காம, காசு முக்கியம்தான், ஆனால் அதை காமிச்சு மக்களை வந்து கவர பார்க்குறாங்க. அந்த தவறை நம்ம செய்யாமல் 2026 எலெக்ஷனில் எல்லா பெண்களும் எது கரெக்டான தீர்வை நம்மளுக்கு கொடுக்கும், எந்த கட்சி நம்மளுக்கான கரெக்டான தீர்வை கொண்டு போய் சேர்க்குங்கிறத யோசித்து தான் நம்ம வாக்களிக்கணும்னு இந்த நேரத்தில் எல்லா பெண்மணிகிட்டும் நான் கேட்டுக்கிறேன். காங்கிரஸ் கூட்டணி எப்போ தான் உறுதி ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு, எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். கூட்டணிக்கு வர்றதை மட்டும் ஏற்றுக்க போகிறதில்ல, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சியும் பிரித்து பார்க்காம எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது, அவங்க மட்டுமே ஆட்சி அமைக்கலை, கூட்டணிகள் எல்லாம் சேரும்போது தான் ஒரு ஆட்சி அமைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி மட்டுமே அமைச்சரவையில் வந்து அங்கம் வகிக்கிறாங்க, மற்ற கட்சிகளுக்கு எந்த ஒரு அதில் இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் தலைவர் கரெக்டான ஸ்டாண்டில் கொண்டு வராரு. நாங்கள் வரும்போது எங்களோட கட்சி மட்டும்தான் அமைச்சரவையில் பங்கு வகிக்கும் இல்லை, எங்கள் கூட வர்றவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கௌரவிப்போம், முன்னுரிமை கொடுப்போம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குங்கிறாரு. அதை நான் நல்லபடியாக எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் சொல்லியுமே ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அப்போது வருவாங்க, வரமாட்டாங்க. நம்ம உடனே நம்ம அரசியல் தேதியை அறிவிக்கல இல்ல சார், அறிவிக்கும் போது வருவாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா முன்னுரிமை தர கட்சிகள் தாராளமா வரணும். முன்னுரிமை இருந்தா இந்த கட்சியை தேடி வந்திருக்கணும்ல, இப்போ வரைக்குமே ஏன் வரல? கட்சியை தேடி வரலங்கிறது கிடையாது, கண்டிப்பா வருவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. தலைவர் தளபதியை நோக்கி மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க. சரிங்களா? கட்சிகள் வந்தால் தாராளமாக ஏற்றுப்போம். அப்படி வராத பட்சத்தில் நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம், மக்கள் எங்களை நம்புகிறாங்க, எங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதை எங்கள் தலைவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு, மக்களும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை நாங்கள் முன்னோக்கி போகிறதுக்கான வழிகளை எங்களோட தலைமையும் சரி, எங்களோட தொண்டர்கள் நிர்வாகிகளும் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதில் அதிகமாக ஒரு விஷயம் அட்ராசிட்டி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லலாம். என்ன விஷயம் பேசட்டும் தளபதி, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினாலுமே ஒரு மார்க் பண்ணுறதும் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காரு. இதை கட்சியில் இருக்கும்போது பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயத்த? முதல்ல எங்கள் தலைவர் தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் தெளிவாக வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரை எதிர்க்கிறோங்கிறத தெளிவாக இருக்கார், அவரோட இலக்கை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க நடுவில் வர்றது தான். நாங்களே இவங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லை. தலைவர் இப்படி சொல்லுவார், நிறைய பேசுகிறாரு, ஒரு டிவிக்கு நண்பராவது இவருக்கு பதில் சொல்கிறாங்களா? கிடையாது. அந்த அளவுக்கு தான் இவர் இருக்கார். இவர் விமர்சிக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜயை புகழ்ந்து பேசியிருப்பார், எங்கள் தலைவரை புகழ்ந்து பேசியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறாரு. இது ரெண்டையுமே பார்க்கும்போது இவரோட அளவுகோலை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். சரிங்களா? இவர் எந்த மாதிரி ஆளுங்கிறத, ஒரு ஸ்டாண்டில் கூட நிற்க தெரியாத சாட்டை ஒரே சேட்டை. சரிங்களா? ஒரு ஸ்டாண்டில் நிற்க தெரியாத சாட்டை இவரை எங்கள் கட்சி சட்டையே பண்ணாது. இவர் எத்தனை வேணால் கூவுன்னு கூவட்டும், நாங்கள் கண்டுக்க போகிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் இவங்களோட கட்சியில் இவர் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இவங்களோட கட்சியோட ஓட் பேங்க்கை கம்மி பண்ணுறதுக்கு காரணமே கடைசியில் சாட்டையாக தான் இருப்பார். இவங்களோட கட்சியோட ஓட் பேங்க் கம்மியாகிறதுக்கு ரீசனே இவராக தான் இருப்பார். கடைசியில் போன தேர்தலில் இவரால் தான் அதிகமாச்சுன்ற ஒரு விஷயமும் பேசிட்டு இருக்கு. போன தேர்தலில் ஆயிருக்கலாம். இந்த தேர்தலில் இவர் யாரை எதிர்க்க வந்தோங்கிறதையே மறந்துட்டு யாரையோ இவங்களோட எய்ம் என்னன்னா, யார் புதுசாக உள்ளே வர்றாங்களோ அவங்கள வெளியே அனுப்பணும். அந்த ஒரு எய்ம் தான். முதல்ல தலைவர் வந்து இவங்களை ஆதரிப்பாருன்னு நினைச்சாங்க, நடக்கலை. இப்போ எதிர்க்கிறாங்க. இவங்க ஆதரிக்க நினச்சது இவங்க தப்பு, எதிர்க்கிறது இவங்களோட பிரச்சனை. அதுக்கு நம்ம வந்து என்றைக்குமே பலிகடை ஆகக்கூடாதுங்கிறதுல எங்களோட கட்சி தெளிவாக இருக்குது. ஸோ இவரை நாங்கள் சட்டை பண்ண போகிறதும் கிடையாது, இவர் சம்மந்தம் பேச போகிறதும் கிடையாது. இவர் நம்ம எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கட்டும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கடைக்கோடி பெண்கள் இவரோட அரசியலை வந்து அநாகரிகமாக பார்க்குறாங்க. இவரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. படித்தவங்க படிக்காதவங்க முதல் கொண்டு சொல்கிறேன்.
இவரோட அரசியல் இது அரசியலே கிடையாது, இவரோட யூடியூப் சேனலுக்கு டிஆர்பி ஏற்றதுக்காக பேசிட்டு இருக்காருன்னு படிக்காத பெண்மணிகள் கூட சொல்றாங்க. ஓகே, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சில வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறேன், அது உங்களோட லைவ் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, என்னை ஏன் இப்படி கேலி பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க சொல்லுங்க கோபா. இல்லை, இந்த விஷயம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தலைவர் கோவம் வரும், ஏதாவது பண்ணுவார், எங்கள் தொண்டர்களுக்கும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் ஏதாவது டெம்ப் பண்ண நினைக்கிறாரு. பட் நாங்கள் இவரை ஒரு பொருட்டாவே மதிக்கலை, என்ன வேணால் பேசட்டும், இதனால் நாங்கள் ட்ரிகர் ஆகியோ எதுவுமே செய்ய போவதில்லை. எங்கள் தலைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார், தொண்டர்களும் நிர்வாகிகளும் நாங்கள் வெரி கீனாக இருக்கோம். எங்களோட பயணம் எது, எங்களோட கோல் எது, நாங்கள் செட் பண்ணியாச்சு, அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கட்டும். அவங்க டிஆர்பிக்கு எங்கள் தலைவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு போது நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இவங்க இவ்வளோ வாண்டடாக பண்ணுறாங்க, அவங்களுக்குமே ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலுமே இவர் தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்தா இவங்களுக்கு ஓட்டு கம்மியாகணும்னு சொல்கிறீங்க. அப்படியே தொடர்ந்து இதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை, உங்களுக்குமே எதுக்குனாலும் அவங்களுக்கு காசு வருது இல்லைங்க சார், டிஆர்பி ஏறுது, அவரோட யூடியூப் சேனல்ல பேசுறாரு. எங்களோட நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க, எங்க தலைவரை பத்தி உங்களோட யூடியூப் சேனல்ல பேசாதீங்கன்னு. அப்படிதான் பேசுவேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எங்களோட கண்டென்ட்டை பத்தி பேசினா நிறைய பேர் பாக்குறாங்க, வைரல் ஆகுது. ஸோ அந்த வைரல் ஆகுது, நீங்க அது மூலம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க, யார் வேணாங்கிறா? கரெக்டாக பதிலடி கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக ஏன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மக்களோட மக்களான இருந்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு, உன்னோட பிரச்சனை என்ன, என்னோட பிரச்சனை என்ன அப்படின்ற ஏன் ஒரு கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாரு? முதல்ல ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி ஏன் மக்கள் டீல் பண்ண மாட்டேங்கிறான்ற ஒரு பெரிய விமர்சனம் இருந்துட்டு இருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ப்ரெஸ் மீட் எதுக்காக கொடுக்கணும்? முதல்வர் கொடுத்துட்டாரா? தமிழக முதல்வர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவர் முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா? அவரை ஏதாவது ஒரு ப்ரெஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? அப்படியே ப்ரெஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் அவர் எழுதி வச்சு படிச்சுட்ருக்காரு, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல ஆளுங்கட்சியை போய் ப்ரெஸ் மீட் கொடுங்க, நீங்கள் போய் கேளுங்க. ஆளுங்கட்சியில் நடக்கிற தவறுகளையும் ஆளுங்கட்சியில் செய்கிற விஷயங்களையும் அந்த மாதிரி விஷயங்களை கேட்காம எதிர்கட்சியாக இருக்குன்னு விட்டுட்டீங்க. இப்போ நாங்கள் ஒரு புதிய சக்தியாக வர்றோம், அவரை போய் ப்ரெஸ் மீட் தரலன்னா அவர் எதுக்காக முதல்ல ப்ரெஸ் மீட் தரணும்? மக்களோட விஷயங்களை நேரடியாக அணுகிறாரு, நாங்கள் மக்களோட கனெக்டில் இருக்கோம், மக்களோட உணர்வு எங்கள் தலைவருக்கு புரியுது, எங்களோட உணர்வு மக்கள் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பிரச்சனை வந்தால் கூட எங்கள் தலைவர் மேலே தப்பு இல்லை, இதில் வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை மக்கள் எடுத்து பேசுகிறாங்க, எங்களுக்காக சப்போர்ட்டை வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மீடியம். சரிங்களா? எங்களை ஒரு கட்சியையும் மக்களையும் இணைக்கிற ஒரு மீடியம். அதை பார்த்தீங்கன்னா எங்களோட விர்ச்சுவல் வாரிசை செஞ்சிடுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது சந்திக்கக்கூடாதுங்கிறதுல அதுக்கான டைம் வரும்போது எங்கள் தலைவர் கண்டிப்பாக சந்திப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் சந்திக்கலைங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகாமல் அவர் செய்ய செயல்பாடுகளும் அரசியலையும் பார்த்தா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம சமீபத்தில் சேலத்தில் அவங்க நடந்திருந்தாங்க மாநாட்டில். சேலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளே எதுவுமே பேசப்படலையே தலைவர் விஜய். சேலத்தில் நடந்தது வந்து நிர்வாகிகள் கூட்டம், அது மக்கள் பொதுக்கூட்டம் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, நிர்வாகிகள் கூட்டம் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணது. இப்போதைக்கு 2026 எலெக்ஷனுக்கு எங்களோட நிர்வாகிகளை எப்படி உற்சாகமாகவும் உத்வேகத்தோடு செயல்படுத்த வைக்கணுங்கிறோட மோட்டோவில் பேசியிருக்காரு தவிர்த்து பேசக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்வாகிகளை எப்படி பலப்படுத்தி கொண்டு போகணும், 2026 எலெக்ஷன் எப்படி கொண்டு போகணும்னு நினச்சி பேசியிருக்காரு. ஏன்னா முக்கியமாக மக்களோட பிரச்சனைகளில் இருந்து பிரதிநிதியாக பேசுகிறத தான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டே கேட்குறாங்க. ஏன்னா ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தர் கேள்வி எழுப்புனா அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, மேபி இதை வச்சு கூட மக்கள் சூஸ் பண்ணலாம்ல. ஓட் போடும்போது யோசிக்கலாம், நம்ம என்ன தான் தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவில் ரசிச்சிருந்தாலுமே இவர் நமக்காக என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கணும்ல. அது எப்படி நீங்கள் ஒவ்வொரு கட்சியுமே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏடிஎம்கே கொடுக்குது, டிஎம்கே கொடுக்குது, மற்ற எல்லா கட்சியும் கொடுக்குது. பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா? அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுனால மட்டும் பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா? பிரச்சனை முழுமையாக தீர்வு அடையலை, ஆனால் அந்த
ப்ராக்ரஸ் பார்க்க முடியுதுல்ல. அட்லீஸ்ட் அவங்க என்னதான் பேச சார் வராங்க நம்ம பிரச்சனைகளை வந்து இப்ப இருக்க தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க தலைவர் அதுக்கு ஆக்கப்பூர்வமா வழிகளை தேடிட்டு இருக்காரு. ஸோ இது பிரஸ் மீட் கொடுக்கறதுனால அதுக்கான வழிகள் கிடைச்சிருமான்றது ஒரு $1 million கொஸ்டின். ஸோ எங்க தலைவர் வந்து மக்களோட கனெக்டா இருக்காரு. அவங்களுக்கு புரியுது அவங்களோட உணர்வு, இவருக்கு புரியுது. பிரஸ் மீட் சந்திக்கிற நேரத்தில் சந்திப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது மற்ற பிரச்சனைகளை பேசுற தலைவர்கள் அந்த பிரஸ் மீட்னால அதுக்கான தீர்வை கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்க, எங்க தலைவர் சந்திப்பாரு. ஸோ அது பிரஸ் மீட் மட்டுமே தீர்வு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை தமிழ் மீடியா மேல ஒரு நம்பிக்கை இல்லையோ தலைவர் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. எங்க தலைவர் எல்லா மீடியாவையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, எல்லாரோட அப்ரோச்சையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கரெக்டான தருணம் வரும்போது எல்லாத்தையும் அழைச்சு பிரஸ் மீட் கொடுப்பாரு. எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் என்னதான் நிறைய விமர்சனம் இருந்தாலுமே இப்போ வந்து த்ரிஷா விஜய் அவர்களோட விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ பிஜேபியோட மாநில தலைவர் வந்து த்ரிஷா விஜய் இவங்களை வச்சு பேசப்பட்டிருக்க விஷயம் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு உங்களோட பதிலடி என்னவா இருக்கு? அவருக்கு ஒரு மாண்பு இருக்கு, அவர் ஒரு மாநில தலைவராக இருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கட்சியோட தலைவரோட பொறுப்பை மதிக்கணும். அது தெரியாம ஒரு தரம் தாழ்ந்து விமர்சிச்சது மிகவும் தப்பு. அது ஒரு பெண்மணி கூட சம்மந்தப்படுத்தி பேசுறதெல்லாம் வந்து அவரோட மாண்பை கம்மி பண்ணுது, அவ்வளோதான். தவிர்த்து இது எங்கள் தலைவருக்கு வந்து எந்த விதத்துலையும் எலெக்ஷன் வர டைமில் என்ன வேணால் அவரை பேசலாங்கிறதெல்லாம் அவங்களோட ஸ்டாண்டில் இருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்காரு, மக்களும் தெளிவாக இருக்காங்க. இவங்க பேசுறது இவங்களோட தரத்தை தாழ்த்துமே தவிர்த்து எங்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் அதால் ஏற்படாது. இதனால எந்த ஒரு விஷயமும் ஏற்படாதுங்க? கண்டிப்பாக ஏற்படாது. அப்ப இவங்க பேசுறவங்களுக்கு என்னதான் அவங்க பாட்டு பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவீங்களா? இல்ல பேசிட்டு போட்டு விடுறதுக்கு இவங்களோட வாயெல்லாம் என்ன சொல்லி மூட முடியும் நினைக்கிறீங்க? 2026ல நாங்க ஜெயிக்கிறது தான் அதுக்கான பதில், அதுக்கான பதிலடியா இருக்கும். தவிக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு, எல்லா இடமே வந்து எங்களோட இடம் தான், தமிழ்நாடே எந்த தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இருந்தாலும் போய் இந்த தொகுதியில தான் நிக்கணும்ன்ற ஒரே தொகுதியில தான் நிக்க முடியும் அப்படின்ற விஷயம் பெரும்பாலுமா எந்த இடத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு? 234 தொகுதியிலையும் நிக்கிறது எங்களோட தலைவர் தான். தலைவர் மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் தான். அந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் இப்போவும் செயல்படுறோம். அதனால் எங்கள் தலைவருக்கு இந்த தொகுதி அந்த தொகுதி நாங்கள் சொல்கிறத விட ஒவ்வொரு வேட்பாளரையும் நாங்கள் எங்களோட தலைவர் விஜயான்னு நினச்சி நாங்கள் வேலை வைப்போம். அதனால் தலைவரோட இந்த தொகுதியும் ஒதுக்க தேவை கிடையாது. 234 தொகுதியும் விஜயா நின்று எங்களுக்கான சப்போர்ட் எங்கள் தலைவர் கொடுப்பாரு. நாங்களும் அவருக்கான சப்போர்ட்டை கொடுத்து 234 தொகுதியிலையும் எங்கள் வேட்பாளர்களை விஜயா நினச்சி நாங்கள் வேலை வைப்போம். இப்போ எல்லா இடத்துலையுமே அவர் தான் நிற்க போகிறான்னு சொல்கிறீங்கன்னா, எதனா ஒரு தொகுதியில் தானே அவங்க இது பண்ண முடியும் அப்படின்னு. அது உண்மைதாங்க சார். பட் நம்ம வேட்பாளர்களை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். விஜயா நினச்சி நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வீடு வீடாக போய் கேட்க போகிறோம். எங்களோட தலைவரோட முகத்தை காமிச்சு தான் நாங்கள் ஓட்டே வாங்க போகிறோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வேட்பாளர்கள் எல்லாருமே விஜயா நினச்சி ஓட்டு போடுறதா தான் அவங்க நினைக்கிறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, இந்த எங்களோட தலைவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்கள் தலைவர் நிற்கிறான்ற மைண்ட் செட்டில் நாங்கள் வேலை வைப்போம். தலைவருக்காக தான் நாங்கள் எல்லாருமே, எங்களுக்காக எங்கள் தலைவர். ஓகே. நாங்கள் என்ன கேள்விப்பட்டிருந்தா விருகபாக்கம்ல தான் தலைவர் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயமும் இருக்குது. நிறைய விஷயங்கள் வரும். எலெக்ஷன் டைமில் எங்கள் தலைவர் எங்கே நிற்க போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கான பதிலை வந்து கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு தெரிஞ்சு, எல்லாமே கெஸ்ட்டில் தான் இருக்குது. கன்க்ளூட் ஆகும்போது தலைவர் எங்கே நிற்கிறாருன்னு தெரிஞ்சிடும். அவருக்கான வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் பிரகாசமாக இருக்கும். அப்போ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது 2026 தேர்தலுக்கு முழுமையாக தயாராகிட்டீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமாம், ரெடி ஆகிட்டே இருக்கும். ரேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. ரொம்ப அழகாக விரிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.